விருப்பப்படுறா. ஓகேண்டா, ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் தான் கலப்பைய மாட்டோம். அதுவும் ஒருத்தர் சோளம் வதைக்கணும்னு சொல்லிக்கிறாரு. எந்த வேலையுமே இல்லை. சரி, இதனாச்சும் போய் ஓடிட்டு வந்துட்டு அந்த 585 இதுக்கு எல்லாம் ஆயில் சர்வீஸ் பண்ணோம். இது அந்த 2 நாளில் சும்மா தான் இதனாச்சும் பண்ணுவேன். எதை கீழே மாற்றணும்? புரியல. இதில் போட்டு அதான் போய் கொஞ்சம் இருந்தாலும் தள்ளி வா. கடைசியாக பேலர் ரோடே நிற்கிது. பா இறக்க பா. நம்ம தூக்கிட்ட கொஞ்சம் பின்ன ஆமாண்டா, நான் மாட்டை தூக்கி பிடிக்கும் போது தான் கீர் போடல. என்ன நல்லா புது பின்னாக்குது, பழைய பின்னாங்க போச்சே. திருமாப்பிள துணி எடுத்தாங்க. யாரெல்லாம் கோலம் போடுறது? ஏகே, எஸ்எம்டி பாக்ஸு எல்லாம் ஒரு வாரமாக வண்டி எடுக்காதனால எல்லாம் புழுதி ஊருக்கிட்ட புழுதிட்டு ஒருக்கிட்ட. ஃபேமிலி அடுப்பு துடைக்கிற துணியெல்லாம் எடுத்தா நாசம் பண்ணுறான். ஒரு 3/4 மணி நேரம் வருந்துடும். ஓடிட்டு வந்துட்டு டைமர் தான் இன்றைக்கி ஆயில் சர்வீஸ் வேலை ஒவ்வொன்றா பார்க்க வேண்டியதான். சத்தம் ஆகும். நாட்டி கொண்டாந்து தண்ணி ஊற்றி ஆத்தா ஊற்றி போதுவா. ஊற்றுவான். இங்கே இருக்கிற அழுக்கு கூட போக தண்ணி ஊற்றுவான். அதுக்கு எதுக்கு அது ஊற்றணும்? அதுக்கு ஊற்றாதையே விட்டுறலாம். துணி ஒரு தடவை தொடச்சி விட்டு. நான் உட்காந்துட்டு வரேன், நீ போய் அலையில் உட்காந்துட்டு வா. நான் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வரேன். நீயே டெய்லியும் காற்று வாங்கினா இப்போதான் போட்டேன் 10 நாள் கழிச்சு பேனைய. ஆனால் இருந்தாலும் நீ தானே ஓட்டுறப்ப காற்று வாங்கிட்டே ஓட்டுற. யார் ஓட்டினாலும் அது சீட்டி அந்த சீட்டி ஓடிட்டு வந்துடுமா. ஒரு பையன் தான் பிளம்ப் ஆகுது. எப்படா இப்படிலாம் சொல்லி சமாளிக்கிற? காற்று வாங்குற இடத்த பார்த்தீங்களா? மேலே 2 கீழே 2. இன்னைக்கெல்லாம் ஜெயிட்டிலே உட்காடுறான். எல்லாம் அங்கங்கே நாய் மஞ்சு மாதிரி தொங்கி கிடக்குது. வேறு நாய் நக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் இதோட கலர் இருக்குது பாரு. கலரு என்ன பண்ற? அப்படி சொல்லிட்டு தான் முடிஞ்சு அடிக்கும். திரும்ப வரணைய டர்னுக்கு விளையாடணுமா? அதாவது விளையாடணுமா? அதுதான் வெறியாகும். சும்மா
சும்மா ரோடு ஃப்ரீயாக கிடந்தா டான்ஸ் அடிக்கிட்டோம். அவ்வளோதான் ப்ரோ, பக்கமாக சைடுக்கு வந்துக்கிட்டோம். கலப்பி ஓட்டணும்னா 4 நாள் ஆகும். ஃபோன் பண்ணு. நேற்று தண்ணி விட்டு இன்னைக்கு சேரு தான் ஓட்ட முடியும். நைட்டுக்கு வந்துட்டோம். மாப்பிள்ள நிற்கிறது கூட ஒரு ஸ்டைல் தான் பாரு. அதே டோட்டல் பண்ணுறேன். ரோடில் நேட்டில் ரோடில் ஏறிட்டு எங்கே போய் கட்டுவேன். இதுவும் அந்த பரம் தூக்கில போட்டோம். ஒன்று ஏன்னா இத்தனை பூண்டு சாப்பிடுமே வேண்டாமா? இது ஏன்னா 3 சால் ஓட்டிப்பில்ல. நீ 50 சால் கூட ஓட்டு. விதைக்கும் போது ஒரு 2 சால் ஓட்டினா தானே கலங்கும். 50 சால் ஓட்டினதுக்கு 2வது சால் ஓட்டினோம்ல. அப்பயே வைக்க வேண்டியதானே? வேச்சிருந்தா வேலை முடிஞ்சுல்ல. எங்க நாம வேர்ச்சா தட்டு வேலாட்டம் எடுத்து போக மாட்டேங்குது. என்ன பண்ணி படிக்கிறது அப்படின்னு சொல்றீங்க? அப்படின்னு சொல்றீங்க? 2 சால் ஓட்டினா தானே பிள்ளிச்சோம். நீங்க பாரு போறதுலாம் எல்லாத்தையும் நல்லா 3 சால் ஓட்டிக்கிது சும்மா. நீனாச்சும் 3 சால் வரிச்சு முள்ளும் சும்மா ஓட்டி அங்க பாரு. அந்தான காட்ட பாருங்க, அந்த ரொட்டாட்டில் ஓட்டி போட்டு இருக்காரு. நீங்களாச்சும் பரவாயில்ல. எது அது சும்மாவே தான். பைராஜர் ஒரு ஆளுக்கு 2 சால் 5 கலப்பில் ஓட்டி போட்டு சோளம் அடிப்பாரு. சோளம் வதிக்கிறதுக்கு 5 கலப்பை. இது ஒண்ணுமா இது அதுமா? சரி, நாங்களும் சேலம் போயிட்டு இப்போ தானே வந்தோம். இல்லைன்னா முன்னாடியே வந்திருப்போம். ஓகேம்பா, இந்த வயல் ஒரு 20 நிமிஷம், அந்தான வயல் ஒரு 20 நிமிஷம், அதிகபட்சம் 40 நிமிஷம். 40 நிமிஷத்தில் ஓட்டிட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். ஒரு சாலுக்கு அந்த பிள்ளை பூண்டு பிடுங்காத, அதை அப்படி தான் கிடக்கும். இப்போ இது வந்து காட்டுக்காரரும் 3 சால் ஓட்டி போட்டாராம். அதனால் ஒரு சாலில் வேலையை முடிச்சிக்கலாமான்னு கேட்குறாரு. நீங்களே சொல்லுங்க நண்பா, ஒரு சால் ஓட்டினா பில்லுச்சு ஆகுமா? பில்லே இல்லாத காடாக இருந்தால் ஒரு சாலில் ஓட்டி முடிக்கலான்னு சொல்லலாம். இத்தனை பில்லு இருக்கும்போது எங்கே ஒரு சாலில் ஓட்டுறது? அது ஆகாது. ஸோ அதனால் நெட்டில் ஓட்டி குறுக்கில் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்போ தான் பில்லு ஜாவும், இல்லைன்னா ஒரு பில்லு கூட ஜாவாது. அப்படியே பதியும் போட்ட மாதிரி ஆயிடும். ஏதோ ஓட்டி போடவும் உங்களுக்கு இந்த பிரச்சனை. ஓட்டி போடலாம் எங்கே போய் இந்த ஏர் ரக போகுது? ஆமாண்ணா, கரெக்டாக அது காயாக இருக்கும் போதே ஓட்டி விட்டோம்னா விதை கொட்டாது, முட்டை விட்டுட்டோம்னா விதை கொட்டும். இவ்வளோ தான் பிரச்சனை. அதே மாதிரி இது காஞ்சி காட்டில் பொறுத்தவரையிலும் வந்து எவ்வளோ ஏர் இருக்குதோ, ஆல்ரெடி புழுதி காடாக இருக்குதுல்ல, அதில் எவ்வளோ உழவு வந்துருக்குதோ அவ்வளோ தான் ப்ரோ. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து டெப்த் எடுக்கலாம், ஆழம் எடுக்கலாம்னா ஆகாது. அன்றைக்கே ஒரு டெமோ வண்டி போட்டிருந்தோம்ல, அது இதே பிரச்சனை தான். இதே வந்து 2 வீல் டிரைவாக இருந்தால் மாப்பிள்ளை ஓட்டவே முடியாது. ஏன்னா வண்டி ஸ்லிப்பேஜ் எடுத்து போகும். இது 4 வீல் டிரைவாங்கிறதுனால 4 வீலும் ஒன்றை கண்டாப்பில் சுற்றிக்கிட்டு போகுதுன்னு வச்சுக்காங்களா. இவ்வளோ தான் வித்தியாசம். அதுக்கு தான் எடுக்கிறதே எடுக்கிறீங்க 4 வீல் டிரைவ் எடுத்துக்காங்க, 2 வீல் டிரைவ் வேண்டாம்னு நான் சொல்கிற காரணமே இதுக்கு தான். அதெல்லாம் நான் இடத்த விற்றுக்கிட்டு போயிருக்கலாம். அதான் கொடுத்துட்டு நிம்மதி. அப்புறம் இல்லைடா, அது ரொம்ப கம்மியாக கொடுத்து என்ன பண்ணுறான். அப்புறம் வேறு யாரும் ஒருத்தன் கேட்டான்ட்டு ஹரியானா கொடுத்தாரேன். அப்புறம் அவன் பணத்தை கொண்டுக்கிட்டு வந்தான். நீயாதான் நிற்கிற வலிக்கு விடுவாங்க. வலிக்கிட்டு ஓட்டின மாப்பிள
பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரியும். இந்த சேரில் ஓட்டக்கூடாது, போன சேரில் 2 வீல் டிரைவ் போட்டுருக்கோம். ஆனால் 2 வீல் டிரைவில் போட்டு ஓட்டணும்னா டைம் ரொம்ப ஷார்ட் ஆகும். 2 வீல் டிரைவில் ஓட்டுறான் ப்ரோ. ஆனால் வந்து 2 வீல் டிரைவ் வண்டியோட ஸ்பீடு அப்படியே குறையுது. இதுக்கும் ஆயிலெலாம் வாங்கிட்டு வந்தாச்சு, இன்ஜின் ஆயில் வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கும் இன்ஜின் ஆயில் செக் பண்ணோம். 350 மணி நேரம் என்னாட்டும் யாருமே விட்டுருக்க மாட்டேங்க. 10 பைசா வருமானம் இல்லை ப்ரோ. எதாக இருந்தாலும் இந்த வருமானத்தை வச்சு தான் செலவு பண்ணுறதா இருக்குது. அப்புறம் எங்கே போய் சமாளிக்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம். என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருப்பீங்க வண்டிக்காரரெல்லாம். இப்போ சொந்த வண்டி வச்சுக்கிறீங்க, அதிகமாக இதோட வருமானத்தை பார்க்க மாட்டீங்க. டீசல் அடித்து ஓட்டுறீங்க, திரும்பியும் வேறு வேலைக்கு போயிடுறீங்க, அவ்வளோதான். வண்டி அப்படியே ஸ்லோவாக போகுது, தெரியுதா? ஆனால் என்னாட்டம் அந்த வண்டிக போடுறா 4 வீல் டிரைவில் போடுறா என்னாட்டம் நல்லாவே தெரியுது. என்னாட்டம் வந்து 4 வீல் டிரைவில் இது மாதிரி டிராக்டர் பொழப்பு வச்சு தான் வருது. 365 நாள் பொழப்பு ஓட்டணுங்கிற நண்பர்கள் வந்து அது இந்த மாதம், அதாவது ஆடியா வைகாசி கடைசியாக ஆடி ஆவணி புரட்டை 2 மாதத்துக்கும் தவிடு தின்னு போடணும் ப்ரோ. எந்த வருஷம் எப்படியாட்ட காய்ச்சலாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் ப்ரோ. இந்த 10 நாளானா எதுவுமே இல்லை. அன்றைக்கி தட்டு ஒன்று அறுத்தேன், அவ்வளோதான். அப்புறமேட்டு 4 நாள் கழித்து இன்றைக்கி கட்டுற உழவு ஓட்டுறோம், அவ்வளோதான். ஹலோ சொல். பார்த்தேன். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். எங்கேக்கிற? சரி வந்தா வா அதில் சின்ன ஒரு இந்த காடெலாம் ஓட்டி போட்டிருக்குறோம். மழையே பெய்யலை. மழை பெஞ்சால் சோளை வச்சு போடலான்னு இருக்கிறாங்க. 3 நாளாக மானம் வந்து வரேன் வரேங்குது, மழையை காணோம். 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு, சும்மா எப்படி சொல்கிற வாசல் தண்ணி கூட நனையாத மாதிரி மழை வந்துட்டு போயிடுச்சு. இப்படி மழை வந்து என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். செலவு தான் ஒன்று தொட்டு செலவு மேலேயே போயிட்டு ப்ரோ. இப்போ இதுக்கு ஆயில் சர்வீஸ் 100 மணி நேரத்தில் பண்ண வேண்டிய ஆயில் சர்வீஸ் பண்ணாக்கிறனா பார்த்துக்காங்க. என்ன மாதிரி ஆளுங்க யார் இருப்பீங்க? இறக்குறது இந்த டீசலுக்கும் அந்த சில்லற செலவுக்குமே சரியாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நோவோவுக்கும் இதுக்கும் ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆயில் சர்வீஸு கிட்டு ஜாமானம் இதே வந்து ஒரு 7500 ஆகிடுச்சு. அன்னைக்கு வந்து நோவோவுக்கு ஹைட்ரோலிக் ஃபில்ட்ரு, ஹைட்ரோலிக் ஆயில், அதில் ஒரு 11000 ரூபா காலி. ஆனால் நீங்கள் எதுவுமே மாற்றலை. அதனால் இப்போ தான் நோவோ வண்டியது ஆயில் ஃபில்ட்ரு ஆயில் பிடிங்கி விட்டு அதெல்லாம் மாற்றணும். நாளைக்கு எதுவுமே வேலை இல்லை. நாளைக்கு இந்த வேலையை முடிச்சு விட்டா அடுத்த வேலை என்னமோ அதை பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோதான். இது என்ன 20 நிமிஷம் தான் ஓடிக்குது. இன்னொரு வயல் ஒரு 20 நிமிஷம். அதான் டீசலில் கூட கட்டுப்படி ஆகாது. என்ன பண்ணுறது, இது கூட இல்லையே. சரி இதனாச்சும் போய் ஓட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் இது மாதிரி காடு ஓட்டுறதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. கலப்பை வந்து பட்டை சொரன்னு போயிடும் காஞ்ச காட்டில் ஓட்டணும்னா. இது கலப்பை கூட சரி பட்டை 1500 தானே போனால் போயிட்டு போகுதுன்னு மாற்றி போடலாம். ரொட்டேட்டில் ஓட்ட சொல்லுவாங்க பாருங்கள், அதுதான் மனசு ரொம்ப வலிக்கும். ஏன்னா கத்தி ஆல்ரெடியாக 40 to 50 மணி நேரத்துக்குள்ளே தான் வரும் கத்தி. இது மாதிரி காஞ்ச காட்டில் போட்டுக்கிட்டு வறுக்குன்னு இழுத்தோம்னா கத்தி 30-35 மணி நேரத்தில் போயிடும். இப்போ தான் மாற்றினேன் 10 மணி நேரம் தான் ஓட்டிருக்கிறேன். அதுங்காட்டி எவ்வளோ கத்தி காணும் ப்ரோ. இந்த டைமில் வந்து கத்தியாக மாற்றக்கூடாது. ஏன்னா சுத்த ட்ரை டைமா, அதனால் காஞ்சி போய் கள்ளக்காட்டுக்கே கத்தி வராதாட்டுக்குது. அதில் வேலையும் இல்லை, ரொம்ப டல்லு. உங்கள் சைடில் ஏதோ ஓட்டுறீங்களா என்னான்னு சொல்லுங்க நண்பா. இதுக்கு வேறு அந்த ரேடியோ போட்டி வேறு வைக்காத இருக்குது. அது ஒன்று வச்சா அந்த வண்டியோட ஒயரிங் வேலை முடிஞ்சிடும். முன்னாடி ஒரு டாப் ஒன்று போடணும், அந்தான வந்து டம்மி சென்சிங் ஒன்று போடணும். இது ரெண்டும் போடாத மாட்டிகிட்டு கிடக்குறேன். இது ரெண்டையும் போட்டால் இந்த வண்டியோட வேலை முடிஞ்சிடும். எங்கே ஒரு வேலை உருப்படியாக முடிக்கலையே. பார்ப்போம் என்ன நடக்குதுனாலும் சரி, நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதுதான். ஒரு வழியாக முடிச்சிட்டான். அடுத்தது இன்னொரு வயலுக்கு ப்ரோ. அப்படியே இந்த தென்னந்தோப்புக்கு அந்த வயலில் போய் ஒரு சால் ஓட்டி விட்டா அதுவும் 2 சால் தான் ஓட்டணும். அதுவும் சோளை வாய்ச்சிருக்குது. அவ்வளோதானா? அப்படியே வா, அப்படியே இதில் பூந்து நம்ம அப்படியே ஷார்ட்கட்டில் போனோம்னா அப்படியே இந்த வயலுக்கு வந்துடுவோம்.
அதெல்லாம் ஓட்டி விட்டான் ப்ரோ. அன்றைக்கி வந்து 4 மணி நேரம் ஓட்டினான் மாப்பிள்ள. புல்லு ஒன்றும் இல்லாத இருக்குது, ஆனால் சோளமும் விதைக்கல, ஒன்றும் விதைக்கல. கட்டுக்காரரு எப்போ அதை போகிற தெரியலை. அதே மாதிரி இந்த வயலும் 2 சால் ஓட்டிட்டு வெளியே போனால் தீர்ந்துச்சு. இப்போ தான் அங்கே போய் அந்த இந்த தோப்பை சுற்றிட்டு வரோம். ஒரு நாள் 3 சாரி தோப்பு, இது வேறுது, இது வேறு ஒருத்தருது. இதை ஒன்று ஓட்டிவிட்டா நல்லா முடிஞ்சு. பார்த்தா வெயிலே அடிக்காத மாதிரி இருக்குது. என்ன வெயில் அடிக்குதுங்கிறீங்க? இந்த வரப்பில் ஏறி இறங்குறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரோ. நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. ஒன் சைடாக போட்டு இறக்கணும், எப்படிலாம் இறக்குனா சேஃப்டி என்னங்கிறத அது ஒரு வீடியோவை போடணும். அது பெருசாக வரப்பு ஏதாச்சும் மாட்டினா உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தா பெரிய லெவலில் எதுவுமே மாட்ட மாட்டேங்குது. ஒரு பெரிய ஏற்றத்தாளத்தில் ஏற்றும் போது அது ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் சரி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கிளியராக போடுறேன் ப்ரோ. இந்த ஆலமரத்தில் ஒரு தேன் கூடு இருக்குது பார்த்தீங்களா, எந்த ஜோடு கரெக்டாக தான் இது நேர் இருக்குது. எவ்வளோ பெரிய தேன் கூடு, மலந்தேனி ஆட்டுக்குது. அந்த ஜோடு போட்டுச்சுன்னா அவ்வளோதான், சுத்தமாக காஞ்சி போச்சு. இது இப்போ கிட்டத்தட்ட ஓட்டி 2 மாதம் ஆகுது. இதில் வந்து தலைவர் வந்து 1 சால் ஓட்டினா போதாதா, 2 சால் எதுக்கு அப்படிங்கிறாரு. ஆனால் ஆர்பிஎம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1300 ஆர்பிஎம் தான் ப்ரோ. பரவாயில்ல. மைலேஜ் வயசு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 50 HP வண்டி எப்படியா 4.5 லிட்டரு பக்கமாக சேர்ந்து விடுன்னு நினைச்சேன். இந்த உழவுக்கெல்லாம் இந்த காடெல்லாம் ஓடுறதெல்லாம் 4 லிட்டர்லேயே அடிக்கிறோம். ஏன்னா வண்டிக்கு லோடே இல்லை, ஏற்கனவே ஓட்டின மண். ஏன்னா இதுக்கு மேலே விட்டாலே இறங்காது. அந்த கிழிச்ச மண்ணை அப்படியே கிழிச்சிட்டு போவோம். புதுசாக மண் கிழிக்கணும்லாம் சொல்ல முடியாது, மண்ணும் கிழியாது. இப்போ கள்ளக்கொட்டையோட சிரிக்காதரா ஓட்டுறா. இன்னும் 1 மாதம் போனால் கள்ளச்செடி பிடுங்குவாங்க. ஆனால் வந்து மழையே பெய்யல. ஆனால் இந்த வருஷம் மாதிரி இருந்தால் அவ்வளோதான் ப்ரோ. கள்ளச்செடியே வளரல எங்கள் ஏரியாவில். எதோ நெல்லங்காட்டுக்குனாச்சும் எதாவது சரி மழை பெய்யுமா, இல்லை இந்த வருஷம் இப்படியே காஞ்சி போயிருமான்னு தெரில. பார்த்தா தான் தெரியும் நிலவரம். எல்லாத்துக்கும் உண்டது ப்ரோ. நம்ம பெனாத்தி மட்டும் என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் உண்டது தான். நமக்கு மட்டும் என்னமோ தனியாக மழை பெய்ய போகுது. பெய்யணுன்னு இருந்தால் தான் பெய்யும். எந்த ஏரியாவும் மழை பெய்யலை. நானும் வீடியோவில் நிறையா நண்பர்களை கமெண்ட் கேட்டேன். எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க, ப்ரோ மழையெல்லாம் இங்கெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. ஒரு நண்பர்னா சொல்லியிருந்தார், தென்னை மரத்துக்கெல்லாம் தண்ணி வாங்கி ஊற்றிட்டு இருக்கிறோம் ப்ரோ, ரொம்ப தண்ணி டிமாண்டில் போயிட்டு இருக்குது, ஏதோ குடிக்கிறதுக்கு எதாவது சமாளிக்கிறோம் அப்படிங்கிறாரு. அவரெல்லாம் கம்பேர் பண்ணும் போது நம்மளுக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை, ஏதோ பொழப்பு ஓடுது. அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னார், தம்பி நான் வண்டியை எடுத்தே கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது தம்பி, ஒரு வேலை இல்லை, சும்மா நின்றுட்டு இருக்குது வண்டி, சும்மா டியூ கட்டிகிட்டு இருக்கிறேன், வெளியில் கூலிக்கு போய் டியூ கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப மோசம், பாவம். கூலிக்கு போய் டியூ கட்டுறாருன்னா அவருடைய நிலைமையை நினச்சி பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. ஒரு வண்டிக்கு போய் மாதம் 30,000 35,000 கூலிக்கு போய் சம்பாதிச்சு கடன் கட்டணும்னா யாரால் அவருக்கு அறியும். மாதம் 10,000 15,000த்துக்குள்ளே டியூ போட்டிங்களா இருந்தால் ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போய் கூட வீட்டுக்கு செலவு பண்ணிட்டு போக பண்ணிவிடலாம். இப்போ 40,000 30,000 போட்டு வாங்குறவங்க, அது இல்லாத வெளியிலையும் கடை வாங்கி இன்ஷியல் அமௌண்ட்டு வண்டிக்கு போட்டு வண்டியும் லோன் மேலே போட்டு பாடுறவங்க தான் வந்து என்ன கேட்டு வண்டி வந்து ஃபைனான்ஸ் லீசிங்கு. இதெல்லாம் ஃபைனான்ஸ் லீசிங்னால் எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? இது மாதிரி தான் நடக்கும். இப்போ கையில் ஒரு 3 லட்ச ரூபா வச்சுருந்து வண்டிக்கு லோன் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து லீசிங்கே ஆகாது ப்ரோ. அந்த வண்டி எதனாலும் கேட்குறீங்கன்னா கை இருப்பு வச்சுருந்துருப்பீங்க. ஏதோ ஒரு 10,000 இருந்தாலும் மாதம் கண்டாலும் டியூ போட்டிங்கன்னா அதை வண்டியே ஓடினாலும் வேறு பக்கம் தொழில் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி கட்டிப்பிடலாம். ஆனால் இப்போ வண்டி ஒன்று எடுக்கிறோம், கம்பெனியில் வந்து இன்ஷியல் அமௌண்ட்டு ஒரு 2 லட்ச ரூபா கேட்குறாங்க. அப்போ அந்த பணம் வந்து வெளியில் வாங்கி கட்டிப்பிடுறோம், மீதி பணமெல்லாம் லோன் போட்டுடுறோம். அப்படிங்கும் போது அந்த 2 லட்ச ரூபாய்க்கும் வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட்டு தள்ளுவாங்க. இந்த கம்பெனியில் வாங்கினதுக்கும் வருஷம் லோன் மாதம் கட்டுவாங்க. அப்படிங்கும் போது ஒரு மாதம் வண்டி ஓடலாம் சுத்தமாக ட்ராப் ஆயிடுதில்ல, அதில் தான் மாட்டிக்குவாங்களா தவிர மித்தப்படிக்கெலாம் யாருமே லோன் போட்டு எல்லா வண்டியெல்லாம் சீசிங் ஆகாது. இந்த ஒரு சில பேர் பண்ணுற ஒரு சின்ன தவறுகளால் தான் வண்டி சீசிங் ஆகிற காரணமே.
மாப்பிள்ளைக்கு வேறு செட்டு இல்லையா, செட்டு வைக்கணுமா. நானே காசு இல்லாத பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். இது மாதிரி போய் செட்டு வைக்கலாம், அதை வைக்கலாம், எதையோ நோண்டிக்கிட்டே இருக்கலாங்கிறான். செலவு மேலே செலவு தான் வைக்கிறானே தவிர ஏன்னா மாப்பிள்ளை ஏதாவது ஓடுனா கூட பரவாயில்ல, ஓட்டிக்கலாமாம்மா, எங்கே மாமா போயிடுது அப்படிங்கிறான். வாய் நிறைய சொல்கிறதுக்கு நல்லா தான்டா மாப்பிள்ளை இருக்குது, வருமானம் இருந்தால் தானே ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. லைட் ஒன்று போட்டுக்கா. இப்போ வந்து ஓடுற கீர் பார்த்துக்கிட்டிங்கன்னா M3 13 RPMல ஓடிட்டுருக்குது. பறந்து ஓடிட்டு போயிடலாம் ப்ரோ. வந்து ஓட்டுறதே ஒரு 3/4 மணி நேரத்துக்கு. இதில் வந்து பறந்து ஓட்டணும்னா வச்சுக்கோங்க, வந்துட்டு போகிற டீசலை கூட கட்டுப்படியாக தெரிஞ்சுக்காங்க. அதனால் கரெக்டான RPMல ஓட்டினா அந்த வயலில் ஒரு 20 நிமிஷம், இந்த வயலில் ஒரு 20 நிமிஷம் ஏதோ பில்லை பண்ணலாம். ஏதோ வந்ததுக்கு ஒரு 700-800 கிடைக்கும். அதை விட்டுட்டு சும்மா சீசன் டைமில் ஓட்டுற மாதிரி சருப்புருன்னு ஓட்டினோம்னா சோடி முடிஞ்சிடும். ஒரு புளியா மரம் இருக்குது, அதுக்குள்ளே பூந்து வரோம். அதில் டாப் வச்சுக்கிற வண்டியில் அந்த புளியா மரம், வேப்ப மரம், இந்த முள் மரம் இதிலெல்லாம் வந்து வரப்போகிறமெல்லாம் போகும்போது பார்த்து போவாங்க ப்ரோ. ஏதாச்சும் மட்டைக்கு மாட்டுச்சுன்னா சரி, மரத்து கீழே வாட்டமாக டாப்பில் மாட்டுச்சுன்னா ஆத்தூர் டாப்பு கூட கொஞ்சம் தாங்கும். நல்லா வலுக்கட்டாயமாக இடிச்சுக்கிட்டா பிடிக்கும். இல்லை ஓரஞ்சாரியாக போயிடும். அது இந்த குரங்கு டாப்புன்னு சொல்லுவாங்க, சேலம் டாப்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வாட்டமாக இதில் லேசாக மாட்டிக்கிச்சு. டாப்பு அப்படியே தான் ப்ரோ இருக்கும், ஆனால் ஒன் சைடாக வளைஞ்சி போயிடும். ஒன் சைடாக வளைஞ்சி போச்சுன்னா வச்சுக்கோங்க, அதை திரும்பி நிமித்தவே முடியாது. டாப்போட செட்டிங்கையே பிரித்து போட்டு தான் வேலை செய்யணும். அதுதான் ஒரு பிரச்சனையே. அதே மாதிரி கல்லுக்கிட்டு ஓட்டும் போதெல்லாம் வந்து ஒரு 1/2 அடி விட்டு ஓட்டுங்க. ஒவ்வொரு வண்டியில் பார்த்துருப்பீங்க, டயரில் வந்து அல்லையில் வந்து போட்டு அரைக்கி வச்சுருப்பாங்க, கிழிச்சு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் என்ன காரணத்தினால ஆகிறது? வேறு எங்கேயும் இல்லை, கல்லுக்கட்டில் விட்றது தான். கல்லுக்கட்டில் விட்டால் அந்த பெரிய டயர்லாம் அப்படியே 2ஆக பொழந்துக்கிறோம். அதுவும் உடக்கல்லாம் வந்து பூரா ஷார்ப்பாக இருக்கும். அதெல்லாம் மாட்டுச்சுன்னா வச்சுக்கோங்க, அப்படியே டயர் வெட்டி பொழந்து எடுத்துக்கிடும். அரைப்பு அரைக்கி ஓட்டுறங்கிற பேரில் ரொம்ப அரைக்கணும், அளவு தெரியணும். அளவு தெரியலையா ஒரு பிடிச்சிப்படி இப்படி விட்டுருங்க. பெரிய வீலுக்கு அலையில் விட்டுட்டோம்னா நம்ம டயருக்கு முதலுக்கு சேதாரமே கிடையாது. அதை விட்டுட்டு நான் அக்யூரேட்டாக ஓட்டுவோம் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஓட்டுனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை. நல்லா ட்ரைனிங் ஆகிட்டா ஓட்டலாம். ஒருத்தர் பார்த்திங்கன்னா 100 கேப்பில் ஓட்டுவாங்க. அதனால் ட்ரைனிங் நல்லா ஃபுல் ட்ரைனிங் இருந்துச்சுன்னா ஓட்டிக்கலாம். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வல்லமணியும் பழுப்புமா வழுப்பு பாருன்னு சொல்லுவாங்க. அதனால் நானே இவ்வளோ நாள் ஓட்டுறேன். நானே ஒரு சில இடத்துல போய் எனக்கு கலப்பை கம்பத்தில் மாட்டவும் மரத்தில் மாட்டோம். அதனால் வந்து நாம் தான் பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ தான் பெரிய ஆளாக இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துல வந்து சொதப்பிடுவோம். அதனால் அதை மட்டும் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டிட்டா வேலை முடிஞ்சுது. டீசல் வேறு வரும்போதே ஸ்லிப் அடிச்சுது. ஏதோ இந்த சைட்டு ஓட்டிகிட்டு போயிட்டா போதும். ஏதோ இவங்க கொடுத்தா மேலே ஒரு 2000 ரூபா எல்லாம் பொறுக்கி பிடிச்சி போட்டு டீசல் அடிச்சு போடலாம். அப்புறம் என்ன பண்ணுதோ பார்க்கலாம். அவ்வளோதான் ப்ரோ, முடிஞ்சது. இன்னொரு 2 சுற்று ஓட்டினது. இந்த பைப்பில் தண்ணி ஊற்றுதில்ல, இந்த தண்ணியை வந்து நல்லா ஒழுகாத அடைக்காத விட்டு இந்த இடத்துல உருவார அருகம்புல் காடு பூரா பரவி போச்சு. ஃபஸ்ட்டுலாம் இந்த பைப் லைன் போடுற மாதிரி இந்த காட்டெல்லாம் ஒரு அருகம்புல் இல்லாத இருக்குது. இந்த பைப் லைனு போட ஆரம்பிச்சதுலேருந்து பில்லை வந்து இழுத்துட்டு போகிறோமா, அப்படியே இழுத்துட்டு போய் இந்த வட்டமே பில்லாகி போச்சு. மெயினாக இந்த எங்கள் ஏரியாவில் வந்து அரும்புல் ஃபுல்லாக உற்பத்தி ஆனதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரொட்டேட்டர் வந்து தான். எல்லாம் காரணக்காரனே வெட்டி போட்டுருதா. அப்புறம் என்ன சொல்கிறது, அருகம்புல்லெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுதுன்னா சும்மா காடு பூரா பறி போச்சு. அன்றைக்கி ரொட்டேட்டர் வந்துச்சு இந்த 10 வருஷத்தில். அப்போ இருந்து அருகம்புல்லுக்கு பஞ்சமே இல்லை ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. சரி, இதை பேசிட்டான், டைம் வெயிட் அடிக்க அவ்வளோதான், வேலையும் முடிஞ்சிருச்சு. நாங்களும் கிளம்பிக்கிறோம். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு என்ன வீடியோ இருக்குது, நாளைக்கு என்ன இருக்குதுன்னே தெரில. இது வரலாம். சப்போஸ் ஆயில் சீரிஸ் இது பண்ணோம்னா அந்த வீடியோ வரும் ப்ரோ.
எங்கே கடா போகிறான்? ஏதோ கொண்டு வந்த டீசல்லே ஓட்டி முடிச்சாச்சு ப்ரோ. நம்மளோட டீசல் பத்தல என்னடா பண்ணுறதுன்னு நினச்சேன். ஏதோ கொண்டு வந்த டீசல்லையே ஓட்டி முடிச்சாச்சு. குழம்பு சிக்கன்பா. நாளை வேற ஒரு வீடியோவில் இதில் வண்டி கட்டாவலையாடா. நாம் ஓட்டுறதுக்கும் டிரைவர்ஸ் ஓட்டுறதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் ப்ரோ. அவளுதானா 35 நிமிஷம் தானா? சரி தூக்கி போடு. இதில் வேறு ஒரு சால் ஓட்டுறாப்புல்றான். மனசார ஒரு சால் ஓட்ட சொல்கிறாப்புலையே. டீசல் கட்டுப்படி ஆகுமா? தூக்கி போடு. இறக்கட்டா? பரம் போட்டால் எல்லோரும் போட்டுக்காங்க ப்ரோ. சார் எங்களுக்கு பரம்பு ஒரு சீக்கிரட்டாக அமைஞ்சிருச்சு. கேட்குற இடமே தெரியாது. வேலை 700 ரூபாய்க்கு ஓட்டுக்கிறோம் ப்ரோ. காசு வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான்.